ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி அரைச்சி வைக்கிற ஒரு மீன் குழம்பு ரெசிபி தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். ஒரு 1/2 கிலோ மத்தி மீன் வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 5, சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 5 பல் பூண்டு, கொஞ்சமாக புளி, 3 துண்டு தேங்காய், 4 பச்சை மிளகா, கொஞ்சம் ஜீரகம், மிளகு ஒரு டீஸ்பூன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வடைச்சட்டி வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஊற்றிட்டு இப்போ நம்ம வணக்கறக்கு வச்சுருக்க பொருள் எல்லாம் போட்டுக்கலாம். இப்போது வெங்காயம், தக்காளி, பூண்டு, அந்த புளி எல்லாத்தையும் போட்டாச்சு. மிளகு ஜீரகமும் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ இதை நல்லா வதக்கிக்கணும். தேங்காய் இப்போ வந்து இது அரைச்சி வைக்கிற குழம்பு. நம்ம வந்து அரைச்சி வைக்காமல் சும்மா வெங்காயம் தக்காளி தாளிச்சும் வைக்கலாம். இந்த மாதிரி வச்சோம்னா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது சிம்பிளான வேலை தான், டக்குன்னு செஞ்சிடலாம். ஈஸியான மெத்தடில் செய்கிற மீன் குழம்பு தான் இப்போ நான் காமிச்சிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு. இப்போ நான் வணக்கினதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். கொஞ்சம் சூடாறணுன்னா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். அரைச்சி எடுத்ததை தனியாக வச்சுக்கலாம். இப்போ வந்து குழம்பு தாளிச்சிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோம்னா மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக வெந்தயம், எண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சமாக வெந்தயம், ஜீரகம், கடுகு 3 போட்டுக்கலாம். போட்டு நல்லா அது பொரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சோம்னா நம்ம மிளகாத்தூளும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம் அந்த எண்ணெயில் நல்லா வதங்குறதுக்கு. ஏன்னா கருகிறதுக்குள்ளே நம்ம அந்த மசாலா போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ மசாலாவை நல்லா போட்டு அதில் எண்ணெயோடு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும். இப்போ வந்து 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூளும் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த எண்ணெய் வந்து அப்படியே திரிஞ்சு மேலே வரணும். அப்போ தான் அந்த மசாலாவோட பச்சை வாசமெல்லாம் போகும். இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம குழம்பு எவ்வளோ நம்மளுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ பச்சை மிளகா வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எப்படி காரம் சாப்பிட்றீங்களோ அதுக்கு தகுந்த. இப்போ பச்சை மிளகா போட்டாச்சு. இது நல்லா காரமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு 4 மிளகா நான் போட்டிருக்கேன். இப்போ ஒரு 1.5 செம்பு தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். குழம்பு ரொம்ப கம்மியாக வேணும்னா ஒரு செம்பு மட்டும் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா ஒரு 1.5 செம்பு ஊற்றிக்கலாம். இந்த 1.5 செம்பு தண்ணி ஊற்றி இப்போ குழம்பு வச்சோம்னா ஒரு 8 பேர்லேருந்து சாப்பிட்டுக்கலாம். 8-9 பேர் பக்கம் சாப்பிட்லாம். இப்போ நான் வந்து குழம்ப மூடி வச்சுக்கிறேன். குழம்பு நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளே இங்கே வந்து மீன் வறுக்கறதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அது நான் எப்படி மீன் மசாலா போடாமல் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி செய்கிறதுன்னு நான் இப்போ காமிக்கிறேன். தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூள், பெப்பர் பொடி 1 டீஸ்பூன் போட்டு கொஞ்சமாக ஆயிலு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக இது இப்போ வந்து நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. நல்லா மிளகாப்பொடி எல்லா பக்கம் படுற மாதிரி பரட்டி விட்டுட்டு ஒரு 2-3 டீஸ்பூன் ஆயிலு. இப்போ ஆயிலை ஊற்றி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி. இப்போ ஆயில் எதுக்கு ஊற்றுறோன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மீன் நம்ம வறுக்கும் போது நல்லா முறுமுறுன்னு வரும் ஆயில் ஊற்றினோம்னா. இப்போ நல்லா பாருங்கள், இப்போ பரட்டி வச்சாச்சு. மீன் நல்லா ஊறிடும். ஒரு 1/2 மணி நேரம் நம்ம நல்லா இப்படி மீனில் நல்லா மசால் போட்டு இப்போ பரட்டி வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா நல்லா வறுக்கும் போது நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இது அப்படியே எடுத்து வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இந்த பக்கம் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த மீனை போட்டுக்கிறேன். நல்லா மணமாக இருக்கும். எந்த மீன் குழம்பு பொடி எதுவுமே போட வேண்டாம். போடாமல் நம்ம அரைக்கிற மசாலே வச்சு சூப்பராக இருக்கும் குழம்பு. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். டைமும் அதிகமாக ஆகாது. எல்லாமே நம்ம ரெடி பண்ணி இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க.
இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு வந்துருச்சு. இப்போ அந்த அந்த மசாலா வாசம் எல்லாமே போயிருச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க அந்த மீனை போட்டுக்கலாம். மீனை போட்டு குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு நிமிஷம் மட்டும் கொதிச்சாவே போதும். மீன் இல்லைன்னா ரொம்ப உடஞ்ச மாதிரி ஆயிரும். ஒரு நிமிஷம் கொதித்து ஆஃப் பண்ணிட்டோம்னா நல்லா மீன் அப்படியே முழுசாக இருக்கும். இப்போ பாருங்கள், குழம்பு நம்மளுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் குழம்பு இறக்கியாச்சு. கொஞ்சமாக மேலே மல்லித்தழை போட்டுக்கலாம். அடுத்தது இப்போ நம்ம மீன் நல்லா ஊறிடுச்சு. நல்லா உப்பு மிளகெல்லாம் நல்லா பிடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம அதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா முறுமுறுன்னு நம்ம வடச்சட்டியில் போட்டு இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நான் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம மீனை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். வாரத்தில் ஒரு 2 டைம் இந்த மாதிரி மீன், இந்த மத்தி மீன் வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. கால்சியம் சத்து ஜாஸ்தி இந்த மத்தி மீனில். கண்ணுக்கு நல்லா வெளிச்சம் தரும். விலை ஜாஸ்தியான மீன் நம்ம வாங்கி அதிகமாக சாப்பிட்றத விட இந்த மத்தி மீனை வாரத்தில் ஒரு 2 டைம் மட்டும் வாங்கி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், நம்ம மீனும் வறுத்தாச்சு, குழம்பும் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. பை பாய்.